ராசி பூர்வ புண்ணியத்தின் பயனால இந்த குரு பகவானோட ராசியில் நீங்கள் இப்போ பிறந்திருக்கீங்க. தனுசு ராசி அப்படின்னு சொல்லும் போது பாருங்கள், வெற்றியும் அதிர்ஷ்டமும் மகிழ்ச்சியும் கொண்ட ஒரு ராசி. அதிர்ஷ்ட தேவதை எப்பவுமே உங்கள் துணை இருப்பாங்க. மண்ணை தொட்டாலும் பொண்ணா விளையக்கூடிய ராசி அப்படின்னு சொன்னால் அது தனுசு தாங்க. தனுசு ராசி எப்பவுமே பாருங்கள், படிக்கிற காலத்தில் ஆசிரியருக்கு ரொம்பவுமே பிரியமானவங்களாக இருந்திருப்பீங்க. அதே போல் நல்லா படிக்கக்கூடியவங்களாகவும் சேட்டை செய்கிறதுல கில்லாடியாகவும் நீங்கள் இருப்பீங்க. குரு பக்தி, தெய்வ பக்தி இதெல்லாம் தனுசுக்கிட்ட ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதே போல் தான் நிதானமாகவும் மரியாதையாகவும் எல்லா இடத்துலையுமே நடந்துக்குவீங்க. தனுசு ராசி பெரும்பாலும் எல்லா இடத்துலையுமே ஒரு முதன்மைத்துவமாக விளங்கணும் அப்படின்னு குறிக்கோளை கொண்டு செயல்படக்கூடிய ராசியாக இருக்கும். இப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு, என்ன செஞ்சால் நன்மைகளை பெறலாம், எந்த விஷயத்துலலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும், இது குறித்து ஒரு முழுமையான தகவலையும் நாங்கள் உங்களுக்காக இப்போ இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நிச்சயமாக நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஏன்னா உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி நிலையை பெற என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயத்தை உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். தனுசு குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டது. மூலம், பூராடம், உத்திராடம் இந்த 3 நட்சத்திரங்களுமே இந்த ராசியில் இருக்குது. நீங்கள் குரு பகவானை ராசி அதிபதியாக கொண்டதுனால வியாழக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடும் குரு பகவான் வழிபாடும் உங்களோட வாழ்க்கையில் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்தும். சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நமசிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும், குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. அப்படி செய்யும்போது கூட உங்கள் ஆள் மனதில் ஒரு பிரார்த்தனையை நினச்சிட்டு செய்யுங்க. அந்த பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நன்மை எல்லா வகையிலுமே உங்களை வர தொடங்கும். இறைவனோட பரிபூர்ண அருளாலும் உங்களோட வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலுமே நல்லது நடக்க வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் வச்சுக்கிறோம். இந்த பதிவு பண்ணும்போது கூட ஒரு பிரார்த்தனையை மனசார நினச்சிட்டு நம்பிக்கையோடு பதிவு பண்ணுங்கள். அது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக நடக்கும். அதே போல் உங்கள் ஜாதக அமைப்பால் எல்லா வகையிலுமே நன்மைகளை நீங்கள் பெற நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு நீங்கள் என்ன ஃபோன் பண்ணாலும் போதும், எங்கே இருந்தாலும் ஜாதக அமைப்பால் எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெறக்கூடிய அமைப்பு இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் பெற முடியும். மொபைல் ஃபோனை எடுங்க, நம்பரை நோட் பண்ணுங்கள். நீங்கள் ஃபோன் மூலிமா ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கிட்டு எல்லா விதத்துலையுமே நல்ல ஒரு உயர்வு பெறக்கூடிய வாய்ப்பை தவற விடாமல் பயன்படுத்திக்கோங்க. தனுசு ராசி சொந்த பந்தங்கள் பெருசாக உங்களுக்கு பிடிக்காதுங்க. ஆனால் நல்லது கெட்டதுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் உதவிங்க. அதே போல் தாமரையில் அதோட தண்ணி ஒட்டாமல் இருக்கிறது போல தான் நீங்கள் உறவினர்கள்கிட்ட உறவாடுவீங்க. தன்னை ஒட்டி கொண்டு ஒட்டப்புல் போல் சொந்தங்கள் இருப்பதை விரும்ப மாட்டீங்க. தான் சிரமப்பட்டாச்சும் வீட்டு விசேஷத்துக்கெலாம் அவங்களோட வீட்டு விசேஷத்துக்கெலாம் நல்லபடியாக நீங்கள் சீரெல்லாம் பண்ணுவீங்க. அதே போல் நிதி நிலைமை தனுசு ராசிக்காரங்க கெட்டிக்காரங்களாக இருப்பீங்க. காசு நிறைய இருக்கும்போது தாராளமாக செலவு பண்ணுவீங்க. காசு கையில் இல்லாத போது அதை சேமிக்கிறது பழக்கம். குறைவாக இருக்கும் பொழுது அதை கேட்டுற செலவு, இதெல்லாம் நல்ல ஒரு தீர்மானம் செஞ்சு செலவு பண்ணுறதுல வல்லவர்களாக இருப்பீங்க. தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படிப்பட்ட மாதமாக அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த தனுசு ராசிக்காரங்களை பொய்மையும் வாய்மை எடுத்து அப்படின்னு வள்ளுவர் வாக்கு இருக்கு இல்லையா, அந்த நம்பிக்கை உள்ளவங்க. தன்னை நல்ல பிள்ளையாக காட்டிக்கிறதுல சில பொய்களையுமே சொல்வீங்க. ஒரு சில இடத்துல பிரச்சனையில் மாட்டிக்கொள்ளக்கூடாது அப்படின்னு உங்களோட வாயில் பொய் கூட வரும். அதுக்காக இவங்க மனம் அந்த பொய்க்கு ஒரு நியாயத்தை கற்பிக்கும் அப்படிலாம் கிடையாது. தனுசு ராசியில் இருக்கிறவங்க உணர்ச்சி வசப்படுறது கிடையாது. தங்களோட அறிவை கண்டு எந்த ஒரு விஷயத்தையும் சாதிக்க முடியும். ஆழமான நம்பிக்கை உடையவங்க. அதுபோல் மற்றவங்களோட இல்லை ஏழை எளியவங்களை பார்த்தா கருணையோடு பார்ப்பீங்க. பெரிய அறிவாளி உங்களை உலகத்தை புரிஞ்சு வைக்கிறக்கூடிய ஒரு விஷயம் ரொம்பவுமே அசாத்தியமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் பெரிய தோல்வி அப்படிங்கிறது வந்தாலுமே துவளாத ஒரு தன்மை உங்ககிட்ட இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு பங்குனி மாதத்தில் என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இதில் தனுசு ராசி அப்படின்னு பார்க்கும்போது மூலம், பூராடம், உத்திராடம் அப்படின்னு சொன்னோம்ல, இந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே என்ன மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னு தனித்தனியாக பார்க்கலாம். முதல்ல மூலம். தன்னம்பிக்கையும் சரி, மற்றவங்களை வழி நடத்தக்கூடிய திறமையும் சரி உங்களுக்கு இருக்கக்கூடிய சிறப்பான குணம் அப்படின்னு சொல்லலாம். உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாதம் ரொம்பவுமே ஒரு நன்மையான மாதமாக விளங்க போகுது. இந்த ஞான மோட்சக்காரகன் இருக்கார் இல்லையா கேது, பாக்கியஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் பெரியவங்களோட உதவி, தெய்வ அருள் இது ரெண்டுமே உங்களுக்கு இப்போ பக்கபலமாக இருக்கும். கடந்த ஒரு சில மாதங்களை குறிப்பிட்டு பார்க்கும் பொழுது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சவங்களா நீங்கள் இருக்கீங்க. அந்த பிரச்சனைக்கான முடிவு இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். புதுசாக சொத்து வாங்கணும் அப்படின்னு ஏதாவது முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அந்த முயற்சி இப்போ வெற்றி வாய்ப்பு கொடுக்கும். சப்தமஸ்தானத்தில் சஞ்சரித்து வரக்கூடிய ராசிநாதன் குரு வக்ர நிவர்த்தி அடைகிறாரு. இதனால் தடைபட்டு வேலை எல்லாமே இப்போ சிறப்பாக நடந்து முடியும். தம்பதிகளுக்குள் தோன்றிய பிரச்சனை, கருத்து வேறுபாடு தானாக விலகும்.
கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சு போனவங்க கூட, இந்த விவகாரத்து கேட்டு நீதிமன்றம் வரையிலும் போனவங்க கூட இப்போ இணைந்து வாழும் நிலை உருவாகுது. வீட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பராக இருக்கும். வாழ்க்கையில் கடந்த காலத்தில் ஏற்பட்ட போராட்டம் எல்லாமே உங்களை விட்டு இப்போ நீங்குது. நினச்சதை சாதிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு ஆற்றல், நல்ல ஒரு வலிமை, இது எல்லாமே உண்டாகக்கூடிய ஒரு சிறப்பான மாதமாக இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. வேலைக்காக முயற்சி செய்கிறீங்களா? எதிர்பார்த்த நல்ல தகவல் வரும். குடும்பத்தில் நிம்மதியான நிலை இல்லைன்னு வருத்தப்பட்டீங்களா? நிம்மதியும் வரும். திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது. அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்த பொறுப்பு, பதவி, இது எல்லாமே இப்போ உங்களுக்கு கிடைக்கும். முடங்கி கிடந்த தொழிலை கூட மீண்டும் நீங்கள் தொடங்கி அதில் நல்ல ஒரு லாபத்தை பெறக்கூடிய வாய்ப்பு ஆரம்பிக்குது. பணப்புழக்கம் நல்லாயிருக்கும். பணியாளர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனை முடிவுக்கு வரப்போகுது. மேல் அதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். தனியார் நிறுவனத்தில் பணிபுரிஞ்சு வரக்கூடியவங்க உங்கள் நிர்வாகத்தின் நம்பிக்கைக்கு ஆளாகக்கூடிய வாய்ப்பு உண்டாகுது. வெளிநாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு நிம்மதியான நிலை வரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துலேயும் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு ஏற்பட்ட சங்கடம் பரிபூர்ணமாக உங்களை விட்டு விலக போகுது. குடும்பத்தோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். மாணவர்களுக்கு பொது தேர்வில் இப்போ ஆர்வம் அதிகரிக்கும். எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்க கடுமையாக உழைக்கணும். வியாழக்கிழமையில் உங்கள் ராசி அதிபதி குரு பகவானை மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பாருங்களேன், நினைச்சதை சாதிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். பிறந்திருக்கக்கூடிய பங்குனி மாதம் முயற்சிகளால் முன்னேற்றம் காணக்கூடிய ஒரு சிறப்பான மாதம். அதிர்ஷ்டக்காரகன் சுக்கிரன் மாதம் முழுவதும் சாதகமாக சஞ்சாரம் செய்யறதுனால ஆடை ஆபரண சேர்க்கை இப்போ நல்லாயிருக்கு. உங்கள் தோற்றத்தில் பாருங்கள் நல்ல ஒரு அழகு வெளிப்படும். வருமான தடை விலகுது. குடும்ப பிரச்சனை முடிவுக்கு வருது. கணவன் மனைவிக்குள்ளுமே நல்ல ஒரு ஒற்றுமை அதிகரிக்குது. தாய் வழி உறவினர்கள் ஆதரவு பக்கபலமாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த காலகட்டத்தில் பாருங்கள் நீங்கள் நவீன பொருள் சேர்க்கை, புதிய வண்டி வாகன சேர்க்கையெல்லாம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது. ஒரு சிலர்லாம் பழைய வாகனத்தை மாற்றிட்டு கூட புதுசாக வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு வரும். சொல்லப்போனால் பொருளாதார நிலை சீராக மாறுது. இந்த யோகக்காரகன் ராகு மாதம் முழுவதுமே சகாயஸ்தானத்தில் குரு பார்வையோடு சஞ்சாரம் செய்கிறதுனால முயற்சிகள் வெற்றியாகும். சுய தொழில் செய்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஆதாயம் வரும். தொழிலை விரிவு செய்வதற்கு நீங்கள் எதிர்பார்த்த பணம் இப்போ கிடைக்கும். அரசியல்வாதிகளோட செல்வாக்கு உயருது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு புகழ் கூடுது. முயற்சிகள் சாதகமாகுங்க. பாக்கியாதிபதி சூரியனோடு குடும்பாதிபதி சனி பகவானும் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உடல்நிலையில் சின்ன சின்னதாக சங்கடம் ஏற்பட்டு மறையும், பெருசாக பாதிப்பு ஏற்பட வாய்ப்பு இல்லை. தனியார் நிறுவனத்தில் வேலை செய்கிறவங்களுக்கு உங்கள் நிர்வாகத்தோட பாராட்டு அங்கீகாரம் இப்போ உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும். அதே போல் தான் அரசு பணியில் இருக்கிறவங்களுக்கும் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்து வந்து நீங்கள் அந்த பிரச்சனையிலேருந்து இப்போ விடுபட்டு வெளிவர போகிறீங்க. கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு பக்கபலமாக இருக்கும். பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் ஏப்ரல் 1ஆம் தேதி வரைக்கும் சகாய ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறதுனால எந்தவித பிரச்சனை வந்தாலுமே அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலை வருது. புதுசாக இடம் வாங்கலாம், வீடு வாங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்கிறீங்களா? முயற்சி வெற்றி அடையும். தடை விலகுது. சகோதரர்களோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்குது. மாணவர்களுக்கு படிப்பில் ஏற்பட்ட தடையும் காணாமல் போகுது. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு பாருங்கள், முன்னேற்றத்தை நோக்கி நடைபோட்டுட்டு வரவங்க தான் நீங்கள். உங்களுக்கு இந்த மாதம் திட்டமிட்டு செயல்பட்டால் சிறப்பான யோகத்தையும் நன்மையும் பெறக்கூடிய ஒரு பொன்னான மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆத்மக்காரகன் தான் இந்த சூரியன். சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால உழைப்பு அதிகரிக்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே போராடி முடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்பப்போ சின்ன சின்னதாக சங்கடம் வரும். ஆயுள்காரகன் கர்மக்காரகன் சனி பகவான் சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாரு. இதனால் வேலையில் நிதானமாக இருந்தால் நல்லது. புதிய முயற்சிகள் ஏதாவது ஈடுபடுறீங்க அப்படின்னா கவனமாக செயல்படணும். இந்த மார்ச் 17ஆம் தேதியிலேயே ராசிநாதன் குரு பகவான் வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டு உங்கள் ராசியை பார்க்கறதுனால உங்களுக்கு இப்போது இருக்கக்கூடிய காலகட்டம் செல்வாக்கு உயரும். நல்ல ஒரு நிலைமை. எடுத்த வேலையை கூட சிறப்பாக செஞ்சு முடிப்பீங்க. குடும்பம் தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி உங்களை விட்டு விலகிடும். ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து புதன் சாதகமாக சஞ்சாரம் செய்கிறதுனால நீங்கள் திட்டமிட்டு செயல்பட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும். உங்கள் அறிவாற்றலும் சரி திறமையும் சரி இப்போ வெளிப்படும். உங்களுக்கு மேலானவங்க உங்கள் ஆலோசனையை கேட்டு நடப்பாங்க. வியாபாரிகளுக்கும் கலைஞர்களுக்கும் இழுபறியாக இருந்த ஒப்பந்தம் இப்போ நல்லபடியாக கிடைக்கும். கேட்ட இடத்துலேருந்து பண வரவு தாராளமாக கிடைக்கும். உங்களுக்கு சொல்லப்போனால் நெருக்கடி நீங்கும். பணியாளர்களுக்கு வேலைப்பளு அதிகரிக்கும். இதனால் மதிப்பு உயரும். பெண்களை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும். முதியவர்களுக்கு உடல்நிலையில் ஏற்பட்ட சங்கடம் குறையும். மாணவர்களுக்கு பொதுத் தேர்வில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். உங்கள் உயர்கல்வி கனவு நனவாகும். எல்லா வகையிலுமே நீங்கள் இப்போது நன்மைகள் அதிகரிக்கும், தீமைகள் விலகும். பரிகாரமாக அர்த்தநாரீஸ்வரர் வழிபட்டு வாங்க. வாழ்க்கையில் வளமான நாட்களை பெறுவீங்க. உங்களுக்கு வரக்கூடிய சங்கடம் பிரச்சனை இதுலேருந்து பரிபூர்ணமாக விடுபட்டு விலக முடியும்.
எல்லா வகையிலுமே சிறப்பான உயர்வு பெற உங்கள் ராசி அதிபதி அருளும் அர்த்தநாரீஸ்வரர் அருளும் பக்கபலமாக இருக்கும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை உடனுக்குடன் வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.